ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் முருகனுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் காணப்படுது. இருந்தாலுமே கூட முருகப்பெருமான ஒரு சில அன்பர்கள் தொடர்ந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல மாற்றங்களானது அவங்களுக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டமானது பெருகும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம், சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமான விரதமிருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்களும் நிறைய அனுபவ ரீதியான முருக பக்தர்களும் உணர்ந்த ஒரு விஷயம்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாட்களை தவிர ஒரு சில குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யறதுனாலையும் ஒரு சில குறிப்பிட்ட அன்பர்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனாலையும் நிறைய அதிர்ஷ்டமானது பெருகும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது எப்போதுமே முருகனுக்குரிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றுதான் மந்திரங்கள் உச்சரிக்கிறது. அப்படி முருகனுக்குரிய மந்திரங்களை நம்ம தொடர்ந்து உச்சரித்துட்டு வந்தோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானை நேரில் காணக்கூடிய பெரும் பேரானது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. இதனோடு முக்தி கிடைக்கும் அப்படின்னும் ஆன்மீக ஆன்றோர்கள் வாக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் தான். அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இந்த முருகப்பெருமான். அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலுமே கூட, என்ன வேண்டுதல்கள் இருந்தாலுமே கூட, எப்படியெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு இருந்தாலுமே கூட இந்த முருகனை மட்டும் வழிபாடு செய்தாலே போதும், எல்லாமே கிடைக்கும். கந்தனினுடைய காலை பிடித்தோம் அப்படின்னா வந்த வினைகள் எல்லாமே, வருகின்ற வினைகள் எல்லாமே ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பாக வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், காரிய வெற்றிகள், இப்படி எதை வேண்டுனாலுமே கூட கண்டிப்பாக முருகனை மட்டும் விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா போதும், சகல விதமான நன்மைகளும் தரக்கூடியவராக இருக்கிறாரு. ஸோ இவரை யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாங்க. இவரை யாரை எப்படி வேணாலும் வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்குவார். அதிலே குறிப்பிட்டு ஒரு சிலர் முருகனை இப்படி வழிபாடுகள் செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மற்றவங்களை விட பல மடங்கு அதிர்ஷ்டங்களை எல்லாம் பெறுவாங்க அப்படின்றதான் நம்பிக்கை. ஸோ அப்படி யாரெல்லாம் எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும், அந்த அதிர்ஷ்டத்தை கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முருகப்பெருமான ரொம்பவே பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுக்குரிய அற்புதமான தைப்பூச திருநாளில் முருகன் ஜோதி வடிவில் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முருகனை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கக்கூடியவர்களும் மேலும் செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யலாங்க. தொடர்ந்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகி காணப்படும். மேலும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களாக சொல்லப்படக்கூடிய சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம், ரொம்பவே நல்ல மாற்றங்களானது கிடைக்கும். இது இல்லாமல் மேசம், விருச்சக லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா திதிகளின் அடிப்படையிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, நவமி, தசமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா அந்த திதியில் வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமான நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது தவிர வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வைத்தும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். மேலும் பெரிய வேலாக இருந்தாலுமே கூட பரவாயில்லைங்க, அதை நீங்கள் வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். இது போல் செய்கிறதுனால நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். செம்பாலான வேல் வைத்து நீங்கள் வீட்டில் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு விசேஷமானது. மேலும் முருகனுக்கு உரிய உலோகம் அப்படிங்கிறது செம்பு தான். ஸோ செம்பாலான மோதிரம் போன்று செய்து நீங்கள் கையில் அணிஞ்சிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம், இதுவும் உங்களுக்கு நல்லது தான்.
வீட்டில் செம்பருத்தி செடியை நட்டு வைத்து வளர்க்குறதும், முழு துவரையை அடிக்கடி உணவில் நீங்கள் பயன்படுத்துறதும், துவரம் பருப்பினையும் அடிக்கடியில் உணவில் பயன்படுத்திட்டு வந்தாலே யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகிக்கிட்டே போகும். ஸோ அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக முருக பக்தர்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். கூடவே இது தவிர கந்தகுரு கவசத்தில் முருகனுடைய மூல மந்திரமானது ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துட்டு வந்தீங்க அப்படின்னா அத்தனை விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடலாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 1,00,000 முறை ஒரு வேளை நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குமா. யம பயத்தை போக்கி கொடுக்கும் இந்த மந்திரம். கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. கோடி முறை உச்சரித்தா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓம் ஷலம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் ஹலீம் ஹலாம் ஷலம் நமக அப்படின்ற இந்த மந்திரம் தாங்க. ரொம்பவே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மந்திரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து நீங்கள் உச்சரிப்பது சிறப்பானது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிப்பதால் பல மடங்கு சிறப்பான பலன்களை தரும். அப்படியே முடியாதவர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். குறிப்பாக கிருத்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார்கள். அதாவது முருகனை வழிபாடு செய்வதால் தங்களுடைய மனக்குறைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீருவதாக பலரும் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவருக்கு முக்கியமான விஷய நாளாக வரக்கூடியது தைப்பூசம். ஸோ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம். தைப்பூசத்திற்காக யாரெல்லாம் விரதம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதால கஷ்டங்கள் தீரும் அப்படின்றத பலரும் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு வரோம். நாமும் முருகனை வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்றத நம்பவும் துவங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் முருகனை எப்படி வழிபாடு செய்யணும், அவருடைய அருளை பெறுவதற்கு என்ன விதமான வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் கடவுளுடைய உண்மையான நிலையை நம்மளால் அடைய முடியும். பொதுவாக கடவுளினுடைய உண்மை நிலையை உணர்த்தணும் அப்படின்றதுக்கு ஜோதி வழிபாடு மட்டும்தாங்க உகந்ததாக இருக்குது. அதுவே உண்மையும் கூட. கடவுளின் வடிவமே ஜோதி வடிவம் தானே. அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி சுடராக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரையிலாக இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த பொழுதுல எழுந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபமோ ஏற்றி ஓம் முருகா என்றோ அல்லது ஓம் சரவண பவ என்றோ, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்றோ முருகனுடைய நாமங்களை எல்லாம் மனமுருகி சொல்லி நம்ம பூஜைகள் எல்லாம் செய்திட வேண்டும். இப்படி வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வழிபட்டோம் அப்படின்னா புனிதமான வழிபாடாகிய ஜோதி வழிபாட்டை ஒருவன் செய்து வருகின்றான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் அடைவான். அதாவது அவன் செய்த அந்த ஒருவேளை ஜோதி வழிபாட்டின் பலனாக ரொம்பவே கடுமையான விரதம் இருந்து 100 ஆண்டுகள் தவம் செய்வதற்கு ஒப்பான தவ பயனை பெறுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா வேறு எந்த விதமான வழிபாடுகளும் விரத முறைகளோ நமக்கு முருகப்பெருமான ஜோதி வடிவில் வெளிப்பாடு செய்ய முடியாது. ஸோ முருகனை ஜோதி வடிவில் வெளிப்பட செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை செய்தே ஆகணும். ஜோதியிலேயே உடன் தோன்றி அருள் செய்வதனாலேயே ஜோதி வழிபாடு உடனடியாக முருகனுடைய ஆசைகளை எல்லாம் பெற்றுத்தரத்துக்கு ரொம்ப ரொம்ப மகத்தான ஒன்று அப்படின்றத யாருமே மறந்துடாதீங்க. பக்தியினுடைய உச்ச நிலையே ஞானம் அடையிறதாங்க. ஸோ கடவுளின் மூலமாக மட்டுமே நம்மளால் ஞானத்தை அடைய முடியும். அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பக்தியினுடைய உச்சக்கட்ட நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக முருகப்பெருமான் காணப்படுறாரு. ஸோ எளிமையான வழிபாட்டின் மூலமாகவே முருகனுடைய அருளை நம்மளால் பெற முடியும். இந்த நிலையில் தைப்பூசம் நடக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமான் அப்பப்போ ஒளி வடிவில் காட்சி கொடுத்து இருக்காரு. ஸோ முருகனை ஒளி வடிவில் நம்ம பார்க்கணும், ஜோதி வடிவமாக அவரை பார்க்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை தினந்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.